உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். கர்நாடக மாநிலத்தை ஆளும் காங்கிரஸ் அரசு அதிரடியாக ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. கர்நாடகாவில் அரசு மற்றும் தனியார் துறை பணியிடங்களில் கன்னடர்களுக்கு முழுமையான முன்னுரிமை அளிக்கும் இடஒதுக்கீடு மசோதா தான் தற்பொழுது அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. இது தொடர்பாக ஒருபுறம் ஆதரவு குரல்கள் எழுந்து வரும் நிலையில் மற்றொரு புறம் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் முதலீடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியில் பலதரப்பட்ட மக்களும் பணிபுரியக்கூடிய நகரமான பெங்களூரு அமைந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரியான ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அது நிறைவேற்றப்படுமானால் அது எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பி எதிர்ப்பும் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் 100% இடஒதுக்கீடு கன்னடர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறதா அல்லது அதில் ஏதேனும் மாற்றங்கள் இருக்கிறதா என்று நிறைய கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. முதலில் இது தொடர்பான முதற்கட்ட தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. வணக்கம். 100% கன்னடர்களுக்கான இடஒதுக்கீடுன்னு ட்வீட் பண்ணார் மாநில முதலமைச்சர் சித்தராமையா. திடீர்னு ட்வீட்டையும் டெலீட் பண்ணார். இப்போ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன? முழுமையாக கன்னடர்களுக்கு தான் இடஒதுக்கீடா இல்ல அதுல ஏதேனும் சப்செக்ஷன் எதுவும் இருக்கிறதா? கிடைத்திருக்கக்கூடிய தகவலை முழுவா பதிவு பண்ணுங்க.
கண்டிப்பாக முதல்ல இந்த விவகாரம் இவ்வளவு பெருசா போறதுக்கு காரணமே முதல்ல சித்தராமையா பண்ண அந்த ட்வீட் தான். அதுல 100% கன்னடர்களுக்கு இதை ஒதுக்கீடு, குறிப்பா தனியார் துறையில அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்து அதுல குறிப்பிட்டிருந்ததுதான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஆனா இது தொடர்பா இந்த மசோதா தொடர்பான வரைவு அறிக்கையில ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. கர்நாடகாவில் தனியார் துறையில எந்த தனியார் துறை தொடங்கினாலும் அது நிர்வாக பொறுப்பு அப்படின்றது ஒண்ணு இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் போஸ்ட் சொல்லுவாங்க. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் போஸ்ட்ல 50% இடஒதுக்கீடு கர்நாடகாவுக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் அந்த வரைவு அறிக்கையில இருந்தது. அதே போல நிர்வாக மற்ற பொறுப்பு, அதாவது நான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட் என்று சொல்வார்கள், அந்த போஸ்டுக்கு 70% அப்படின்னு டிராப்ட்ல குறிப்பிட்டு இருக்கு. ஆனால் இதை எதையுமே அவர் சுட்டிக்காட்டாம முழுமையா 100% அப்படின்னு முதல்ல ட்வீட் போட்டா அந்த ட்வீட் டெலிட் செய்யப்பட்டிருக்கு. ஆனா மீண்டும் தற்போது இப்போ ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்ல 50% நிர்வாக பொறுப்பு, 75% அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஆனா அவங்க தயாரிச்ச அந்த வரைவு அறிக்கையில பார்க்கும்போது 50%, 70% அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க. முதல்ல இதுவே ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இது நேற்று அமைச்சரவையில நிறைவேற்றப்பட்ட போதும் என்னென்ன பேசப்பட்டது, அதாவது அமைச்சரவையில பேசும்போது முதற்கட்டமா CD கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த துப்புரவு பணியாளர்கள், பாதுகாவலர்கள், செக்யூரிட்டி சொல்லுவாங்க, அந்த மாதிரியான பணியிடங்களுக்கு 100% கன்னடர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு பேசப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஆனா தனியார் துறையில அது போன்ற CD அப்படின்ற கேட்டகரி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி மிக பெரியதாக எழுது. இது எதுக்குமே முழுமையான தெளிவுகள் இல்லை. ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிற அந்த அரசின் வரைவு அறிக்கையில பார்க்கும்போது மிக தெளிவாக இருக்கிறது. 50% நிர்வாக கன்னடர்களுக்கு நிர்வாக பொறுப்புல இடம் கொடுக்கணும், 70% பணியிடங்கள் மற்ற பொறுப்புகளுக்கு கொடுக்கணும் அப்படின்றது அந்த வரைவு அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, ஒருவேளை இது கொடுக்கப்படவில்லை என்றால் அந்த நிறுவனங்களுக்கு, அந்த தொழில்துறை சார்ந்த நிறுவனங்களுக்கு 15,000 முதல் 25,000 வரை அபராதம் விதிக்கப்படும். அதாவது இந்த மாதிரியான இடஒதுக்கீடு செயல்படுத்தப்படாவிட்டால் அவங்களுக்கு 15,000 to 25,000 வரைக்கும் அபராதம் விதிக்கலாம். அதன் பின்னரும் அவர்கள் தொடர்ந்தால் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வீதம் தொடர்ந்து அந்த அபராதம் கூடிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் இந்த வரைவு அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் எதிர்பார்ப்பது போல் ஆட்கள், தகுதியான ஆட்கள் கிடைக்கவில்லை என்றால், இப்ப நிர்வாக பொறுப்புக்கு 50% சொல்றாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ண கேண்டிடேட் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல நீங்கள் மீண்டும் அரசின் இதற்கென ஒரு நோடல் ஆபீசர் ஏற்படுத்த போறாங்களா, அந்த நோடல் ஆபீசரை அணுகணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி நிறைய இருக்கு. எப்படி கிளாரிஃபை பண்ண போறாங்கன்றது இது வரைக்கும் தெரியல. மசோதா முழுமையாக தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் தான் இதில் உள்ள குழப்பங்கள் தீரும். தற்போதைக்கு இந்த மசோதா குறித்த விஷயங்கள் வெளியே வந்த உடனேயே தொழில் அதிபர்களும் வியாபாரிகளும் தங்களது எதிர்ப்பை வெளிப்படையாக தெரிவித்து வராங்க. குறிப்பா அவர்கள் வைப்பது என்னென்றால், நீங்கள் இப்படி பொத்தாம் பொதுவாக நீங்கள் ஒரு மசோதாவை தாக்கல் செய்கிறீர்கள், இதனால் நாங்கள் பாதிக்கப்பட மாட்டோமா, தகுதியான ஆட்கள் கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் என்ன செய்வது, எங்கள் பணி பாதிக்கப்படும் என்ற ஒரு விஷயத்தெல்லாம் மிக அழுத்தமா வெளிப்படையாக வாய்மொழியாக கூறாவிட்டாலும் கூட தங்களின் சமூக வலைதள பக்கங்கள் அவங்களோட எதிர்ப்பை பதிவு செய்யறாங்க. முறைப்படி இந்த விஷயத்தை அரசு கையாளணும். வெறும் மக்களை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் மாநிலத்தின் பொருளாதாரத்தை வளர்க்கும் எங்களை பற்றியும் சற்று யோசிக்கணும் அப்படின்னு கூட சில தொழிலதிபர்கள் அந்த தங்களது எக்ஸ் பக்கத்துல போட்டிருக்காங்க. இதெல்லாம் மிக பெரிய ஒரு பரவலான விஷயமா பார்க்கப்படுகிறது. நாளை தாக்கல் செய்ய போற மசோதால என்ன மாதிரியான விஷயங்களை முன்வைக்க போது, அந்த மசோதா முழுமையான அறிக்கை வந்த பிறகுதான். கர்நாடகாவில் கன்னட மொழியையும் கலாச்சாரத்தையும் காக்கும் நோக்கில் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருப்பதாக அம்மாநில அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. ஆனால் இது யதார்த்தத்திற்கு எந்த அளவுக்கு ஒத்துப்போகும் என்ற ஒரு கேள்வியை தான் தற்பொழுது தொடர்ந்து பலதரப்பிலிருந்தும் எழுப்பப்பட்டு வருகின்றன. அதே நேரத்தில் இதனை ஆதரிக்கும் குரல்களும் இருக்கத்தான் செய்கின்றன. வெவ்வேறு மாநிலங்களிலும் கர்நாடகா மாதிரியான இந்த மாடலை, இந்த திட்டத்தை நாமும் செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆதரவு குரல்களையும் சமூக ஊடகங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்நிலையில் ஏற்கனவே 100% இடஒதுக்கீடு என்ற ஒரு தகவல் வந்திருந்தது. அந்த ட்வீட், அந்த எக்ஸ்தலத்தில் பதிவிட்ட பதிவானது முதலமைச்சர் சித்தராமையா தரப்பிலிருந்து தற்பொழுது நீக்கப்பட்டு விட்டு மீண்டும் ஒரு முறை அவர் பதிவு செய்திருக்கிறார். அதில் நிர்வாக இடங்களில் 50%, நிர்வாகம் அல்லாத பணிகளில் 70% வரையும் கன்னடர்களுக்கு முன்னுரிமை இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று அந்த மசோதாவில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இதை எப்படி சாத்தியப்படுத்தப் போகிறார்கள் என்ற ஒரு கேள்விதான் அம்மாநில அரசு முன் தற்போது இருக்கிறது.
கர்நாடகாவில் அரசு மற்றும் தனியார் பணியிடங்களில் கன்னட மொழி பேசும் மக்களுக்கு 50 முதல் 70% வரை முன்னுரிமை அளித்து இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருப்பதாக அங்கு மசோதா ஒன்று தற்பொழுது தாக்கலாகி இருக்கிறது. நிர்வாக பணிகளில் 50%, நிர்வாகம் அல்லாத பணிகளில் 70% வரையும் கன்னட மொழி பேசுவது மட்டும் இல்லாமல் எழுத தெரிந்திருக்க வேண்டும், படிக்க தெரிந்திருக்க வேண்டும். இந்த கண்டிஷன்ஸின் கீழே இந்த மசோதாவானது தற்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது? இந்த மசோதா ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லது நீதிமன்றத்தால் ஹரியானா மாநிலத்தில் செய்யப்பட்டது போல அடித்து விடப்படுமா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தற்போது தொடர்ந்து செய்தி தொகுப்பில் இணையலாம். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.